நட்புகளுக்கு வணக்கம். இன்றைய சமையல் நான் இன்றைக்கி மண்பானையில் சமைக்கலான்னு இருக்கேன். இப்போ மண்பானை சமையல் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால மண்பானை சமையல். இன்றைக்கி நான் ஒரு சாம்பார், ஒரு பொரியல், ஒரு சாதம் வைக்கிறேன். இது கீரை. இது கீரை சாம்பார். எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்த கீரை, எல்லாம் கலவைக்கீரை. பசலைக்கீரை, மூக்கரட்டைக்கீரை, மணத்தக்காளி கீரை, முளக்கீரை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிது. அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் கீரை, தக்காளி, வெங்காயம், பூண்டு. தாளிக்கிறதுக்கு நான் இது வடகம், வெங்காய வடகம் நானே போடுவேன். அதை தாளிக்கு வடகம் வச்சுருக்கேன். தேவையான உப்பு வச்சுருக்கேன். சாம்பார் தூள் வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்க எண்ணெய், அப்புறம் சாம்பாருக்கு கொஞ்சம் புளி. அதே போல் பொரியலுக்கு கேரட்டும் கேப்சிகமும் வச்சுருக்கேன். வெங்காயம், அது சும்மா தக்காளி. நான் அதை மிளகாத்தூள் போட்டு தான், சாம்பார் தூள் போட்டு தான் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களும் அதில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் சாதம் வெந்து கொண்டு இருக்கிறது. சாதம் அது எப்படின்னா, அது சாதம் வெந்ததும் அதில் அப்படியே தூக்கி வடிக்க முடியாது இல்லையா? அதனால் நான் என்ன செய்வேன்னா, சாதத்தை வெந்ததுக்கப்புறம் அந்த கூடை வச்சுருக்கேன்னா, நம்ம இதெல்லாம் பண்ணுற கூடை, காய்கறியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, காய்கறி வடிகட்டி, இந்த மாதிரி கூடையில் அந்த சாதத்தை அப்படியே கொட்டி வடிச்சிடுவேன். அவ்வளோதான். இப்போது சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போது சாம்பாரும் இதுவும் தாளிச்சிடலாம். இப்போ இதில் சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றிடுறேன். இதில் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிடுறேன். சாம்பாருக்கு இப்போது வடகம் போட்டு தாளிக்க போகிறேன். வெங்காய வடகம், அப்புறம் பெருங்காயம், கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஸ்லோவில் வச்சுட்டு இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இது வதக்கிக்கலாம். இதே டைமில் இப்போது அது பொரியலுக்கு தேவையானது கடுகு, 2 வெந்தயம், அதை போட்டுருவோம். கடுகு இப்போ தான் வெடிக்க ஆரம்பிக்குது. வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கலாம். இப்போது இதில் சாம்பாருக்கு கீரையெல்லாம் போட்டாச்சு. கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குறோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இதே போல் பொரியலுக்கு கேரட்டு, கேப்சிகம், வெங்காயம், தக்காளி எல்லாமும் போட்டு இதையும் கேரட்டு பொரியலுக்கு வதக்கிடலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையானது மிளகாத்தூள்,
தேவையான அளவு உப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் திட்டமாக, அதனால் அப்படியே போட்டுட்டேன். கீரை சாம்பாருக்கு எப்பயுமே நம்ம கருவேப்பிலை போட்டுக்க தேவையில்லை. ஏன்னா கீரையை நம்ம எடுத்து கீரையை சாப்பிடும்போது கருவேப்பிலை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது தனியாக மசியாது, நமக்கு வாயில் கருவேப்பிலை தனியாக வந்துடும். ஸோ அதனால் கீரை சமைக்கும்போது எந்த கீரை தாளித்தாலும் கருவேப்பிலை போட்டு தாளிக்க தேவை கிடையாது. கீரையோட டேஸ்ட்டே நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது பொரியலுக்கு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, இது பொரியலுக்கு. கொஞ்சமாக தண்ணி பொரியலுக்கு ஊற்றலாம். பொரியலுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அப்படியே வேகட்டும். எப்பயுமே இந்த மண்பானையில் சமைக்கும்போது இந்த கட்டை இல்லைன்னா இந்த மாதிரி வெயிட்லெஸ் பிளாஸ்டிக் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம வேகமாக செய்யும்போது டொப்புன்னு அடிச்சிட்டோன்னா பானை ஒட்டையாக போயிடும். அதனால் சாஃப்டான இந்த மாதிரி கரண்டி தான் வச்சுக்கணும். இப்போது சாதம் வெந்திருக்கும். இப்போது அந்த வடி இதில் எடுத்து ஊற்றி வடிச்சிடலாம் சாதத்தை. இப்போது சாம்பார் இது நல்லா பண்ணிட்டுக்கு கொஞ்சமாக இப்போது புளி தண்ணி ஊற்றிடணும். கொஞ்சமாக புளி தண்ணி சாம்பாருக்கு ஊற்றிட்டு பருப்பு லாஸ்ட்டாக ஊற்றலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும், பொரியலும் வேகட்டும். இப்போ சாதம் வடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ சாம்பாருக்கு வேக வச்ச பருப்பு அதை ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு கலக்க விட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். சாம்பாரை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சாம்பார் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேவையானா தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம், இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம். நான் தேங்காய் பூ போடலை. சாதம் வெந்தாச்சு. நான் வடிச்சிட்டு சாதம் எடுத்து இதில் தனியாக இப்படி வச்சுட்டேன். சாம்பார் கொதிச்சாச்சு. ஆஃப் பண்ண வேண்டியது தான். சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. பொரியல் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் இன்றைய சமையல். மண்பானை சமையல் உடம்புக்கு நல்லது. நீங்களும் மண்பானை வாங்கி சொன்ன மாதிரி செய்து சாப்பிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.